ஹாய் அண்ட் வெல்கம் டு சேனல். இதோட விகாஸ் சேனலில் பார்க்குறது மேனுபேக்சர் டெக்னாலஜி 2. இதை மட்டும் படித்தாலும் எளிதாக பாஸ் ஆகலாம். பாஸ் ஈஸின் MD2 ஒவ்வொரு யூனிட் வைஸ் ஒன்றா பார்க்கலாம். ரெகுலேஷன் 2017 பார்க்குறது. ரெகுலேஷன் 2017 மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 4th செமஸ்டர் சப்ஜெக்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம். மேனுபேக்சர் டெக்னாலஜி 2 இறைவனை கொடுத்தீங்க பார்த்தாங்க அப்படின்னா மிஸ்டர் ஐயப்பன் சார். அவரோட கையில் தான் நான் பார்க்க போகிறோம். சார் கேட்டு ரொம்ப ஆர்வமாக ஃபுல்லாக எழுதி நமக்கு அனுப்பிச்சிட்டாங்க. அவர் கைப்படி எழுதி கொடுத்துட்டாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாப்பிக்கை நமக்காக ரொம்ப கஷ்டப்பட்டு கொடுத்துட்டாங்க. ஸோ தேங்க்ஸ் டு ஐயப்பன் சார். யூனிட் 1 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டாபிக் வந்து ஆர்த்தகல் ஆப்ளிக் கட்டிங் 2 மார்க் அண்ட் பார்ட் வீல் இருக்கான சான்ஸ் இருக்குது. இது எல்லாமே பார்ட் வீல் 2 மார்க்லேயே வரும். இருந்தாலும் ஸ்பெசிஃபிக்காக வந்து ஆர்த்தகல் ஆப்ளிக் கட்டிங் டிஃப்ரென்ஸை பற்றியோ ஆர்த்தகல் கட்டிங் பற்றியோ 2 மார்க்கில் வரக்கான சான்சஸ் இருக்குது. டைப்ஸ் ஆஃப் சிப்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் ஃபார்மேஷன் ஆஃப் சிப்ஸ், tool life equation, factors affecting tool life, and cutting tool material and properties, cutting fluid and function types, wear types and wear mechanism, machinability and machinability index. இது வரைக்கும் தியரி. இப்போ ப்ராப்ளம் கேட்டாங்க அப்படின்னா tool life equationலேருந்தும் அண்ட் கட்டிங் ஃபோர்ஸ் ஈக்குவேஷனும் கேட்பாங்க. ஸோ ப்ராப்ளம் கேட்பாங்க. அந்த 7 டாப்பிக்கில் யூனிட் 1 வேறு எதில் அதில் 7 எது அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்படின்னா ஆர்த்தோகனல் ஆப்ளிக் கட்டிங் பற்றியும் டைப்ஸ் ஆஃப் சிப்ஸ் அண்ட் ஃபார்மேஷன் ஆஃப் சிப்ஸ், கண்டிஷன் ஆஃப் சிப்ஸ். இந்த ஃபஸ்ட்டு 1 and 2 அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க. அது 7 படிக்கணும். 1 and 2 கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க. கண்டிப்பாக இதுலேருந்து கொஷின்ஸ் வரக்கான பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்குது. ரிப்பீட்டட் கொஷின் 1 and 2 தான் நிறையா வந்திருக்கு. அண்ட் யூனிட் 2 பார்த்தீங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஆஃப் லேத் தென் ஆப்ரேஷன்ஸ் ஆன் லேத்தில் உள்ள எல்லா ஆப்ரேஷன்ஸும் படிச்சுக்கோங்க. தென் ஒர்க் அண்ட் டூல் ஹோல்டிங் டிவைசஸ், டேப்பர் டேர்னிங் மெத்தடில் நிறைய டைப் இருக்குது. அதில் 3 டைப் படித்தா போதும். அண்ட் த்ரெட் கட்டிங் ஆப்ரேஷன், கேப்சர் அண்ட் டரட் லேத் அப்படி படிச்சுக்கணும். அண்ட் டூல் லேஅவுட் ஃபார் எனி காம்போனன்ட், கம்பேர் சிங்கிள் அண்ட் மல்டி ஸ்பெண்டில் ஆட்டோமேட் பேரலல் ப்ராக்ரெசிவ் ஆட்டோமேஷன் அண்ட் ஸ்விட்ச் டைப் ஆட்டோமேஷன். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா யூனிட் 5லேயே வரும். அதே சமயத்தில் யூனிட் 2லேயே வரும். யூனிட் 2ல் கேட்கும்போது உங்களுக்கு தியரியாக வரும். யூனிட் 5ல் கேட்கும்போது உங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக்காக கோடிங் எழுதுகிற மாதிரி இருக்கும். இந்த யூனிட் 2ல் வந்து இத்தனை டாப்பிக்கில் எது அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கின்ற மாதிரி இருக்குன்னா இந்த லேத்தை பற்றி நல்லா படிச்சுக்கணும். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் லேத்து, பார்ட்ஸில் நல்லா படிச்சுக்கணும். அது இல்லாமல் ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட்ஸ் ஆஃப் லேத்தில் வேறு ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட் பண்ணி என்னென்ன ஆப்ரேஷன் பண்ண முடியும் அப்படின்றத பற்றி நல்லா படிச்சுக்கணும். ஆல் ஆப்ரேஷனில் அது ஸ்பெஷல் அரேஞ்ச்மெண்ட் வந்துடும். ஸோ இந்த 1 and 2 வந்து நல்லா படிச்சுக்கணும். படிச்சிங்க அப்படின்னா இதுலேருந்து கொஷின்ஸ் அன்றைக்கே ரிப்பீட்டாக கேட்டுருக்காங்க. இந்த தடவையும் ரிப்பீட் இந்த கொஷின் வரலாம். ஸோ இந்த டாப்பிக்கில் 1 and 2 இன்னொன்று கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள். யூனிட் 3 பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 5 டாபிக் தான் இருக்குது. ஆப்ரேஷன்ஸ் ஆன் ஷேப்பர் மெக்கானிசம், மில்லிங் ஆப்ரேஷன், கியர் ஃபார்மிங் ஆப்ரேஷன் அண்ட் கியர் ஜென்ரேஷன் ஆப்ரேஷன். இப்போ 5 டாபிக் தான். இந்த 5 டாப்பிக்கில் இது இம்பார்ட்டன்ஸ் சொல்ல முடியாது. ரிப்பீட்டாக மாறி கொஸ்டின் வந்து கேட்கறனால 5 டாப்பிக்குமே ஃபுல்லாக படிக்கணும். யூனிட் 4 பார்த்திங்கன்னா ஸ்பெசிஃபிகேஷன் ஆஃப் கிரைண்டிங் வீல், டைப்ஸ் ஆஃப் அப்ரேசிவ்ஸ் பாண்டிங் மெட்டீரியல், செலெக்ஷன் ஆஃப் கிரைண்டிங், டைப்ஸ் ஆஃப் கிரைண்டிங் ஆப்ரேஷன்ஸ், சர்ஃபேஸ் கிரைண்டிங், சென்ட்ரல் 2 கிரைண்டிங் இருக்குது, சென்டர் அண்ட் சென்டர்லெஸ் கிரைண்டிங் அண்ட் ப்ரோச்சிங் ஆப்ரேஷன் டைப்ஸ். இந்த இதில் வந்து இது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ்ஸிங் ஆப்ரேஷன் தனியாக இருக்கும். ஸோ கிளைடிங், லோடிங், கிளேசிங் அண்ட் ட்ரெஸ்ஸிங் அண்ட் கிரைண்டிங் வீல்ஸ் இதெல்லாம் இந்த டாபிக் இருக்கும். இந்த டாப்பிக்கில் எது அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்படின்னா நமக்கு 2 தான். ஒன்று வந்து சென்டர் சென்டர்லெஸ் கிரைண்டிங், இன்னொன்று ப்ரோச்சிங் ஆப்ரேஷன். இதில் 2 டைப் இருக்கும். சென்டர் சென்டர்லெஸ் கிரைண்டிங், ப்ரோச்சிங் ஆப்ரேஷன். ப்ரோச்சிங்கை பற்றியும் கிரைண்டிங் பற்றி நல்லா படிச்சுக்கணும். ப்ரோச்சிங்கோட டைப்ஸு, ப்ரோச்சிங் ஆப்ரேஷன்ஸு, அப்புறம் கிரைண்டிங்கோட டைப்ஸ், அதில் சென்டர் சென்டர்லெஸ் கிரைண்டிங் பற்றி எப்படி கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குன்னு படிக்கணும். 2 மார்க்கில் பார்த்திங்க அப்படின்னா மற்ற எல்லாத்தையும் 2 மார்க்கில் வரக்கான சான்சஸ் இருக்குது. அது 6 மார்க்கில் வர சான்ஸ் இருக்குது. முக்கியமாக பார்த்திங்கன்னா இங்கே இந்த டாபிக் இல்லையா, கிளேசிங், ட்ரெஸ்ஸிங் இதை பற்றி கேட்குற சான்ஸ். அப்படிலாம் நீங்கள் எழுதும் போதே கூட கிரைண்டிங்கில் வந்து லாஸ்ட்டாக நீங்கள் எழுதிக்கலாம் அந்த ட்ரெஸ்ஸிங் ஆப்ரேஷனை பற்றிலாம். அந்த யூனிட் 5 கன்ஸ்ட்ரக்ஷனல் ஃபீச்சர்ஸ் ஆஃப் சிஎன்சியோட கன்ஸ்ட்ரக்ஷன் அதை பற்றி நல்லா தெரியணும். தென் பார்ட் ப்ரோக்ராமிங் ஃபார் ட்ரில்லிங், மில்லிங், ட்ரெயினிங். ஒரு பார்ட் கொடுத்தாங்க அப்படின்னா நீ எந்த மாதிரி ப்ரோக்ராம் எழுதணும், ஜி கோட், எம் கோட் எப்படி இருக்குன்றதை பற்றி நல்லா தெரியணும். தென் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஜி அண்ட் எம் கோட்ஸ். தென் இந்த இருக்கு இல்லையா, சப்ரோட்டின், கேண்ட் சைக்கிள், லீனியர், சர்க்குலர். இதெல்லாம் வந்து என்னென்னா நீங்கள் ஒரு பார்ட் ப்ரோக்ராம் பண்ணுறீங்க அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரி ப்ரோக்ராம் கொடுக்க போகிறீங்க, லீனியர், சர்க்குலராக, கேண்ட் சைக்கிளாக, இதை பற்றி நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும். அதை பற்றி நல்லா படிச்சுக்கோங்க. தென் மைக்ரோ அண்ட் வேஃபர் மிஷினிங். ஸோ இந்த மாதிரி இத்தனை டைப் யூனிட் 5 வரைக்கும் யூனிட் 5 நிறையா இருக்குது. ஸோ இதில் யூனிட் 5 பொறுத்த வரைக்கும் ரொம்ப இம்பார்ட்டண்டாக படிக்கணும் அப்படின்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சிஎன்சியோட கன்ஸ்ட்ரக்ஷன் நல்லா தெரிஞ்சுக்கணும். சிஎன்சி எப்படி ஒர்க் ஆகுது, தென் சிஎன்சி அண்ட் என்சி டிஃப்ரென்ஸு, சிஎன்சிக்கும் என்சியும் டிஃப்ரென்ஸ் என்ன, டிஃப்ரென்ஸ் என்னென்ன இருக்குன்றது நல்லா தெரிஞ்சுக்கணும். ஸோ நீங்கள் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் சிஎன்சி எல்லாம் தெரியணும். தென் என்சினா என்ன, சிஎன்சிக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். இப்போ சிஎன்சி என்ன அட்வான்டேஜாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் ஜி கோடு அண்ட் எம் கோட் இருக்குது இல்லையா, ஜி கோடு அண்ட் எம் கோடு அது உங்களுக்கு கொஞ்சமாக ஓரளவு கொஞ்சம் படித்து வச்சுக்கோங்க. பேசிக்காக வந்து ஸ்டார்டிங்கில் எப்படி இருக்கும், எண்டிங்கில் எப்படி இருக்கும், ஆப்ரேஷன் பண்ணணும்னா ஒரு முக்கியமான கோட்ஸை படித்து வச்சுக்கோங்க, ஜி அண்ட் எம் கோட். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா
ஒரு ஆப்ரேஷன் ஒரு ஷேப் கொடுத்துட்டு ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த மாதிரி ஒரு ஷேப் கொடுத்துட்டு இதுக்கு ஜிகோட் எம் கோட் எழுதுங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸ்டார்டிங் பொசிஷன் ஹோம் பொசிஷன் எப்படி இருக்கும், எண்ட் பொசிஷன் எப்படி இருக்கும், திருப்பி எண்ட் பொசிஷனில் எப்படி ஹோம் பொசிஷன் வருது, உங்களுக்கு கட்டிங்கன்னா இந்த டூல் எப்படி மூவ் ஆகுதுன்ற பற்றிலாம் உங்களுக்கு ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கணும். கொஞ்சம் சிம்பிளாக தான் இருக்கும். நீங்கள் அதை ஜிகோட் எம் கோட் படிச்சுக்கோங்க. இதில் இப்போ ரொம்ப தேவையில்லை அப்படின்னு ஒரு டாபிக்னா மைக்ரோ அண்ட் வேஃபர் மிஷினிங் வந்து ரொம்ப ரேராக தான் கேட்குறாங்க. ஸோ இந்த 4 டாபிக் இருக்கு இல்லையா, 4 டாபிக் நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக யூனிட் 5ல் இதில் ரிப்பீட்டாக கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்தோம்னா நம்ம லாஸ்ட்டில் வீடியோ போட்டிருப்போம். இதேமாதிரி தியரி தான். லாஸ்ட் இயரில் ஒரு அனானிவர்சிட்டி கொஸ்டினில் கொரோனாக்கு முன்னாடி லாஸ்ட்டில் வந்துச்சு இல்லையா, ரெகுலேஷன் 2017 ஃபஸ்ட்டு பேட்ச் அவங்க எழுதுனாங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா MT2 சப்ஜெக்ட் வந்து ஃபுல்லாகவே ப்ராப்ளம் நிறையா கேட்டிருந்தாங்க. 5 யூனிட்டையும் பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் நிறையா எதிர்பார்க்கவே இல்லை. கொஷின்ஸ் வரும்னு யாருமே எதிர்பார்க்கல. இந்த அளவையும் வந்து அதேமாதிரி தியரி தான் கொடுத்துருக்கோம். ஏன்னா திருப்பி அதே கொஷின் ரிப்பீட் அதேமாதிரி மாடல் ரிப்பீட் ஆகாது அப்படின்ற ஒரு இதெல்லாம் கொடுத்துருக்கோம். இதில் ப்ராப்ளம்ஸ் வந்து பெருசாக இங்கே மென்ஷன் பண்ணலை. ஸோ ப்ராப்ளம்ஸ் வந்து உங்கள் கிளாஸ் நடத்திருந்தாங்க. இதுக்கப்புறம் நீங்கள் படிக்க முடியும் அப்படின்னா in addition to the theory topics please consider problems also. ப்ராப்ளம் வந்து கேட்கறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா லாஸ்ட் டைம் கேட்டனால இந்த தடவையும் வருமானது தெரியல. அப்படி வந்தால் நீங்கள் ப்ராப்ளம் பார்க்குற மாதிரி இருக்கும். நம்ம தியரி சைடில் எல்லாமே ஒரு தியரி வந்து இதுக்குள்ள தான் வரும். கண்டிப்பாக இது தவிர வேறு வராது. ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா எனக்கு ப்ராப்ளம் அனலைஸ் பண்ண முடியல, ஃபஸ்ட்டு டைம் போனோம் கேட்டனால இன்னும் டைம் கொஸ்டின் கேட்டால் மட்டும் தான் ப்ராப்ளம் வந்து இந்த மாதிரி கேட்பாங்களா அனலைஸ் பண்ண முடியும். வீடியோ கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.